திருமண விஷயமா தான் நீங்க அல்லல் படுறீங்க. நிறைய விஷயங்கள்ல எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. உண்மையாலுமே ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வா இருக்குது. சரிங்களா? இப்ப ஐயா பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற விஷயத்தை நான் சொல்றேன். சரிங்களா? 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம். இது என்ன ஸ்தானம்? 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்ன ஸ்தானம்? காம திரிகோணம். புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். சரியா? காம திரிகோணத்துல ஒரு கிரகம் திசை நடத்தினா கண்டிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? காம திரிகோணம் சம்பந்தம் இல்லாம திருமணம் நடக்காது. ஒண்ணு. ஆனால் திசை நடந்தால் மட்டும் பத்தாது, அதோட கேது தொடர்பு இருந்தா திருமணம் நடக்காது. நல்ல விஷயம் புரிஞ்சுக்குங்க. கேது தொடர்பு இருந்தா திருமணம் நடக்காது. திருமணம் நடக்காதுன்னா மீனிங்ஸ் அதுக்கான தண்டனை எடுத்து கொடுத்து பின்னாடி லேட்டாகி நடக்கும். ராகு சேர்ந்தா சீக்கிரம் நடக்கும். காம திரிகோணத்துக்கும் எது ராகுக்கும் தொடர்பு இருந்தால், காம திரிகோணத்துக்கும் ராகுக்கும் தொடர்பு இருந்தா, காம திரிகோணத்திலே இருந்து ஒரு கிரகம் நடத்தினா இதெல்லாம் என்னது 3, 7, 11 காமஸ்தானம்னு சொல்றோம்ல. காம வேணும்னா என்ன வேணுங்க? இந்த ஸ்தானத்தோட சப்போர்ட் வேணும் நம்மளுக்கு. இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணத்துக்குள்ளே நீ போக முடியும். திருமணத்துக்கு அடுத்த பங்கு என்னங்க? காமம் தானே. திருமணங்கிறதுக்கு என்ன வீரியம் தானே வேலை செய்யுது. 3ஆம் பாவம் தானே வேலை செய்யுது. அந்த 3ஆம் பாவம் மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. 7ஆம் பாவம் சம்பந்தப்படும், 11ஆம் பாவம் சம்பந்தப்படும். சம்பந்தப்பட்டா மட்டும்தான் திருமணங்கிற விஷயத்தை நீங்க எடுக்க முடியும். ஆனால் எங்கேயாச்சும் கேது சம்பந்தப்பட்டா அது திருமணம் லேட் ஆகும், தடை ஏற்படும். கண்டிப்பாலுமே கட் பண்ணி விடுவார். சரிங்களா? மன உளைச்சல் கொடுத்து திருமணத்தை பண்ணி வைப்பார். வேற இடத்துல சுக்கிரன் கேது இருந்தா திருமணத்தை கொடுத்துருவார். 2 தாரம் 1 தாரம் கூட்டிட்டு வருவார். ஆனா காம திரிகோணத்திலே இருந்தாருன்னா திருமணங்கிற வாழ்க்கை லேட்டாகி தான் நடக்கும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? இது அதாவது திருமணங்கிற விஷயம் பேசுறதுனால இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன். அதாவது நான் பெரிய கெட்டிக்காரன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லல. சரி, எல்லாத்துட்டையும் ஒரு திறமை இருக்கும். ஆண்டை கொடுத்த திறமைன்னு ஒன்று இருக்கும். அவங்க அப்ப நம்ம கிளாஸ் எடுத்தோம் ஐயா 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை வச்சு எல்லாமே பண்றாரு. சரிங்களா? அது பாக்கியம். அங்கேயும் திருமணம் உள்ள இருக்குது. பாக்கியத்துக்குள்ள திருமணம் இருக்கு இல்லையா? பாக்கியங்கிறது என்னங்க? அதுவா கிடைக்கிறது. அப்ப மனைவிங்கிறது அதுவா கிடைக்கிறது தானே. இப்ப பாருங்க, காலபுருஷ லக்கணத்தை எல்லாமே செக் பண்ணி பாருங்களேன். மேச லக்கணத்துக்கு 7வது வீடு எதுங்க? 7வது வீடு எதுங்க? துலாம் தானே. ஆனா அது பகவூர் தானே. ஆனா அதாவது நெருப்பு, மேச வீடு நெருப்பா, துலா வீடு காற்றா? அந்த நெருப்பு எரியணும்னா காற்று இல்லாம எரிய முடியாது. காற்று இல்லாம என்ன செய்யாது? நெருப்பு எரியாதுல்ல. அப்ப காற்று தேவை. ஒரு அடுப்பு எரியும்னா அடுப்புக்கு ஊதாமலை வச்சு ஊதுனா தான் அந்த அடுப்பு பத்தி எரியும். நல்ல சரியா? அப்ப காற்று தேவை. அப்ப அவன் முதல் பாகம் கணவனா வந்தானா 7ஆம் பாவம் மனைவியா வருதா இல்லையா? அப்போ எதிர்ப்பாவம் தான். அவங்க 2 பேர் இணைஞ்சாத்தான் ஒரு குழந்தையே கிடைக்கும். நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அவங்க 2 பேரும் இணைஞ்சா தானே குழந்தை கிடைக்கும். இப்ப 10ஆம் இடம் ஜீவன் சொல்றாங்களே. 10ஆம் இடம் ஜீவன் எதுங்க? மகரம் தானே சொல்றாங்க. 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் உயிர் பெறணும்னால் எந்த பாவம் சப்போர்ட் வேணும்? 7ஆம் பாவம் சப்போர்ட் வேணும். 7ஆம் பாவம் யாருங்க? கடகம். கடகத்துல என்ன இருக்குது? நீரா? நீர் இல்லாம நில விளையுமா? நில விளையணும்னா என்ன வேணுங்க? நீர் வேணும், தண்ணி வேணும். தண்ணி இருந்தா தான் அது விளையும். அப்ப அதனாலதான் சொன்னேன், எந்த பாவத்துக்கு எந்த பாவம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, முக்கியமா உங்க பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை பாருங்க. அது நிச்சயமா முன்னேற்றம் கொடுக்கும். கண்டிப்பாலுமே அதை நீங்க எந்த வகையில உங்களுக்கு கிரகம் பாதிச்சிருக்குதோ அதை பொறுத்து நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்மையை மாத்திக்கலாம். அவ்வளவுதான். எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்கிறோம். நீங்க அதாவது பொருள் காரத்துவம் வேணும்னா எந்த பாவத்தை பார்க்கணும்? காம காரத்துவம். காமம் என்னென்ன பிரிச்சிருக்காங்க? என்னென்ன பிரிச்சிருக்காங்க பாவத்தை? காம திரிகோணம், அப்புறம் என்ன? தர்மம், கர்மம். சரியா? அப்ப அதாவது மோட்ச திரிகோணம். என்ன மோட்ச திரிகோணம் அமைச்சிருக்காங்களா இல்லையா? மோட்சம் வேணும்னா அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஃபாலோ பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சத்துல அதாவது நீங்க ஒரு நல்ல புகழா வரணும், நல்ல செல்வாக்கா வரணும் அப்படின்னா எதுல கிரகம் இருக்கணும்? எது கிரகம் இருக்கணும்? கர்மம் சொல்றோம் இல்லையா? கர்மம் தானே உங்களுக்கு எதுங்க? ஃபர்ஸ்ட் கர்மம் தான் என்னதுங்க? பொருள். அதாவது இப்ப காலைல பேசுனாங்களாங்க, என்ன பேசுனாங்க? தர்ம திரிகோணம், அருளணி, பொருளணி பேசுறாங்க இல்லையா? பொருளணியில் யார் வரா? சுக்கிரன் வராங்களா? சுக்கிரன் வராங்களா இல்லைங்களா? அருளணி பொருளணி அதை பிரிக்கும் போது அருளணி யார் வரா? ஒற்றை பாவங்கள் எல்லாம் அருளணி, இரட்டை பாவங்கள் எல்லாம் பொருளணி. அப்படி பிரிச்சுக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்றது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்றேன். காம திரிகோணத்துக்கு அந்த பாவத்தில் இருந்தால் அந்த காம திரிகோணம் விஷயத்தை நீங்க பார்க்கலாம். சரியா?